எஸ் வி சேகர் அவர்கள் ஒரு சிறந்த காமெடி நடிகர். அவருடைய அடுத்த நாடகத்துடைய ஸ்கிரிப்ட் நம்ம இதை நினைச்சுக்கலாம். பலவிதமான வழக்குகள், அச்சுறுத்தல்கள், இப்படி எல்லாம் அவர் பாதுகாப்பின்மைய அவர் உணர்ந்திருப்பாரு. இப்ப எப்ப அவர் திமுக பக்கம் மொத்தமா சாஞ்சிட்டாரோ, இப்ப அவருக்கு அந்த பாதுகாப்பு நிறைய கிடைச்சிருச்சு. மானம் முக்கியம் இல்லையா? அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, இழிவா பேசுறது, கண்ட பேர் சொல்லி பேசுறது, பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமை இல்லையே. எஸ் வி சேகர் அவர்கள் அவருடைய சொந்த அனுபவத்தை வச்சு அவர் சொல்றாரு. ஏன்னா இத்தனை நாள் அவரு பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமாக பேசியதற்காக பலவிதமான வழக்குகள், அச்சுறுத்தல்கள், இப்படி எல்லாம் அவர் பாதுகாப்பின்மைய அவர் உணர்ந்திருப்பாரு. இப்ப எப்ப அவர் திமுக பக்கம் மொத்தமா சாஞ்சிட்டாரோ, இப்ப அவருக்கு அந்த பாதுகாப்பு நிறைய கிடைச்சிருச்சு. அதை சொல்றாரு. பாதுகாப்புன்னு சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, பிசிக்கல் அபியூஸ் அப்படி நம்ம சொல்லல. ஒருத்தங்களுடைய உயிரை விட மானம் முக்கியம் இல்லையா? அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, இழிவா பேசுறது, கண்ட பேர் சொல்லி பேசுறது, எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜாதியை புடிச்சு அவங்கள தவறா பேசுறதுங்கிறது தினசரி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது திராவிடியத்தின் ஒரு நோய். அந்த நோய் தமிழ்நாட்டை பல்லாண்டு காலமாக புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. என்னைக்கா ஒரு நாள் அதை நம்ம அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சுதான் ஆகணும். எத்தனை நாளைக்கு? இன்னும் பேஷண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சு பயன் இல்லை. இது கடைசி ஸ்டேஜ், கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். we have to do. இப்பதான் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கட்டமைப்புகளை பத்தி தலைவர்கள் பேசுறாங்க. இப்போ முன்னாடி அப்படி பேசக்கூட முடியாது, யாருக்கும் தெரியாது. இப்பதான் வரலாறு எடுத்து எது உண்மை, எது பொய், எது ஸ்டிக்கர் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம அந்த கேள்வியை எழுப்ப முடியும், குரலை எழுப்ப முடியும். ஆமா, பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமை இல்லையே. நீங்களா படிச்சு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுனா உண்டு. இங்க இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அர்ச்சகர்கள், என்னங்க தட்டுல அவங்களுக்கு விருப்பப்பட்டு பக்தர்கள் போடுற ஒரு காணிக்கைய கூட உண்டியல்ல செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க எத்தனை பேரு அரசு நிர்வாகிகள் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க? இதுதான் அவங்க கண்ணுல தெரியுது. இல்ல அவர் எஸ் வி சேகர் அவர்கள் ஒரு சிறந்த காமெடி நடிகர். அவருடைய அடுத்த நாடகத்துடைய ஸ்கிரிப்ட் நம்ம இதை நினைச்சுக்கலாம். மும்மொழி திட்டம் தேவையா இல்லையா? எதுக்கு 3வது மொழி அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல 25%, இன்னும் சொல்ல போனா குறிப்பா 27% மாற்று மொழி பேசுபவர்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழ் படிக்கிறதே 3வது மொழி தான். அதனால மும்மொழி எதுக்கு, 4 மொழி எதுக்குன்னு சொல்லக்கூடாது. சின்ன வயசுல எத்தனை பாடம் கத்துக்க முடியுமோ அத்தனை பாடத்தை கத்துக்கணும். பள்ளிக்கூடம்னா பாடம் கத்து கொடுக்கணும். பள்ளிக்கு போற மாணவர்கள்லாம் பாடம் கத்துக்கணும். இது எனக்கு பயங்கர பிரஷரா இருக்கு, ஒரு மொழியை கத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்குன்னு சொன்னா அந்த பாடத்தை லகுவாக்கலாமே தவிர பாடமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. நாளைக்கு கணக்கு பாடம் பிடிக்கல, நான் ஃபெயில் ஆயிட்டேன் கணக்கு பாடத்துல, அதனால எனக்கு கணக்கு பாடத்தை எடுங்கன்னு மாணவர்கள் சொன்னா ஏத்துப்பீங்களா? அது அடிப்படைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மானு வாய் திறந்து நம்ம சொல்றோமே, அந்த மொழி அடிப்படைன்னு இல்ல, அடிப்படை இல்லையா? வேற ஒரு மாநிலத்துல பேசுறாங்க, என் மாநிலத்துல பேசலன்னு சொல்றதெல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ரொம்ப கேடான ஒரு மென்டாலிட்டி. அதெல்லாம் தவறு. ஆக்சுவலி அகேன்ஸ்ட் த நேஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.